எலன் மஸ்கின் தனியார் நிறுவனமான SpaceX மூலம் விண்வெளியில் ஏவப்பட்ட SpaceXின் போலரிஸ் விண்கலத்தில் பயணம் செய்து ஐசக் மேன் விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் செய்து சாதனை புரிந்துள்ளார். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். SpaceX நிறுவனர் எலன் மஸ்கும் பிரபல தொழிலதிபர் ஐசக் மேனும் இணைந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் போலரிஸ் டான் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள். இந்த திட்டத்தின்படி SpaceX நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தில் ஐசக் மேன் உள்ளிட்ட 4 பேர் புளோரிடாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் கடந்த செவ்வாய்க்கிழமை விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்ட 15 மணி நேரத்தில் சுமார் 1400 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று 50 ஆண்டுகால விண்வெளி பயண வரலாற்றில் யாரும் செல்லாத உயரத்திற்கு சென்று புதிய சாதனை படைத்துள்ளார்கள். தற்போது 700 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதையில் பயணித்து வரும் டிராகன் விண்கலத்திலிருந்து ஐசக் மேன் மற்றும் SpaceXின் பொறியாளர் சாரா கில்லி ஆகியோர் அதிலிருந்து வெளியேறி வந்து ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடைப்பயிற்சியை மேற்கொண்டார்கள். அப்போது SpaceX நிறுவனம் பிரத்யேகமாக உருவாக்கியுள்ள ஸ்பேஸ் ஷூட்கள் அந்த கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து பாதுகாப்பாக உள்ளதா என்பதை அவர்கள் பரிசோதனை செய்துள்ளார்கள். மொத்தம் 5 நாட்கள் பயணத்தின் 3வது நாளான இன்று விண்வெளியில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள நாட்களில் 30 வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக SpaceX நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர்கள் விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொள்ளும் அந்த காணொளியை SpaceX நிறுவனம் வெளியிட்டுள்ளது. பணப்பரிமாற்ற செயலாக்க வணிகமான ஷிஃப்ட் 4 நிறுவனர் ஐசக் மேன் இதுவரை 3 விண்வெளி பயண திட்டங்களுக்கு நிதியளித்துள்ளார். கடந்த 1970களில் நாசாவின் அப்போலோ திட்டம் நிறுத்தப்பட்டதிலிருந்து எந்த விண்வெளி வீரரும் அவ்வளவு தூரம் வரை பயணிக்கவில்லையாம். விண்வெளி வீரர்கள் வான் ஆலன் பெல்ட் எனப்படும் விண்வெளி பகுதி வழியாக செல்வார்கள். இது அதிக அளவிலான கதிர்வீச்சை கொண்டிருக்கும். ஆனால் இந்த குழுவினர் இந்த விண்கலன் மற்றும் அவர்களின் மேம்படுத்தப்பட்ட விண்வெளி உடைகளால் இந்த கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஒரு கடுமையான வெற்றிடத்திலிருந்து பாதுகாக்க பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஸ்பேஸ் ஷூட் உடையில் இவர்கள் விண்வெளியில் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார்கள். இதுவரை 12 நாடுகளின் சார்பில் விண்வெளி வீரர்கள் 263 பேர் விண்வெளியில் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் முதன்முறையாக தனியாரின் சார்பில் பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி நடைபயணம் இது என்று கூறுகின்றார்கள். மேலும் விண்வெளியில் பயிற்சியில் இருந்தபோது அளித்த பேட்டியில் அவர்கள் கூறியதாவது, மனிதர்களை வேற்று கிரகங்களுக்கு அனுப்பும் SpaceX திட்டங்களில் இதுவும் ஒன்று, இது ஒரு அவசியமான அம்சம் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த ஸ்பேஸ் வாக்கின் போது விண்வெளி வீரர்கள் புதிய எக்ஸ்ட்ரா வெக்லியர் ஆக்டிவிட்டி என்னும் விண்வெளி வீரர்களின் சூட்களை சோதனை செய்துள்ளார்கள். இந்த ஸ்பேஸ் ஷூட் ஆனது பயன்பாட்டில் இருக்கும் போது இந்த விண்வெளி உடை பற்றிய தகவலை வழங்குமாம். இதுவரை அரசுகளால் மட்டுமே ஸ்பேஸ் வாக் செயல்பாட்டை சாத்தியமாக்க முடிந்தது. ஆனால் SpaceX செவ்வாய் கிரகத்திற்கு சென்று மனித வாழ்க்கையை மற்றொரு கிரகத்திலும் சாத்தியப்படுத்தும் லட்சியத்தை கொண்டுள்ளது. அங்கு செல்வதற்கான நடைமுறைகளை நாம் தொடங்க வேண்டும். அதற்கான முதல் படிதான் இந்த ஸ்பேஸ் ஷூட்டின் பயன்பாட்டை சோதிப்பது என்றும் இதன் மூலம் ஸ்பேஸ் வாக் மற்றும் அதற்கான எதிர்கால ஆடை உருவாக்கங்களை சிறப்பாக உருவாக்க முடியும் என்று ஐசக் மேன் கூறியுள்ளார். இந்த திட்டம் வெற்றியடைந்தால் அரசு விண்வெளி ஏஜென்சிகளை விட அதிகமான மக்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் தனியார் சார்ந்த விண்வெளி பயணங்களின் தொடக்கத்திற்கு இது முதல் படியாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். ஆனால் ஒரு சில ஆய்வாளர்கள் விண்வெளி பயணம் என்பது கடினமானது, விலை உயர்ந்தது மற்றும் ஆபத்தானது என்றும் எச்சரிக்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.